உங்கள் மொபைல் நெட்வொர்க் ஸ்பீடு ஆலமர விழுது மாதிரி தொங்குன்னு தொங்குதா? அதை நம்ம 30 Mbps ஸ்பீடில் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்தவித நெட்வொர்க்காக இருந்தாலும் இது ஈஸியாக சப்போர்ட் பண்ணும். தேவையே இல்லாமல் டேட்டாஸும் நெட்டும் செலவாகிட்டு இருக்கிற நிலைமையில் இது இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா டேட்டாவும் ஈஸியாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியுது இது எவ்வளோ ஸ்பீடை டவுன்லோட் ஆகுதுன்னு. அந்த செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு என் வீடியோ முழுசாக பாருங்கள். உங்கள் நெட்வொர்க்கை தூக்கி நிறுத்துறதுக்கு முன்னாடி என் சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார்? இந்த ட்ரிக்கை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆப் ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி என்னோட மொபைலோட ஒரிஜினல் ஸ்பீட் என்னது காமிச்சிடறேன். அதுக்கு ஒரு டெஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணி காமிச்சிடறேன். அந்த டெஸ்ட்டை நான் ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டேன். பார்த்தாலே தெரியுது மொபைல் நெட்வொர்க் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அதுக்குள்ளே போயிட்டு நான் கோ கொடுக்குறேன். அது ஒரிஜினல் Mbps ஸ்பீடுன்றது காமிக்கும் பாருங்கள். டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தாலே தெரியுது 21 to 22 மேலே இன்க்ரீஸ் ஆகுது. இது நார்மல் ஸ்பீடு. ஓகே, ஃபைனல் ஸ்பீட் என்னன்றதை பார்க்கலாம். பார்த்தாலே தெரியுது 19.8 டவுன்லோடிங் Mbps ஸ்பீட் காமிச்சிருக்குது. அப்லோட் ஸ்பீட் என்னன்றது பார்க்கலாம். அப்லோடிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 9.3 காமிச்சிருக்குது. அதுக்கப்புறம் இப்போ என்னோட ஒரிஜினல் நெட்வொர்க் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 19.8 டவுன்லோட் ஸ்பீடும் அப்லோட் ஸ்பீட் 9.3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ பூஸ்ட் ஆகுது, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்றதை பார்க்கலாம். அதுக்குள்ள நான் இப்போ ஆப்குள்ளே போகிறேன். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது சில வெரிஃபிகேஷன்லாம் கேட்கும். அதுக்குள்ள அக்ரி கொடுத்து உள்ளே வந்தீங்க. உள்ளே வந்துட்டு உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா டேப் டு கனெக்ட் இருக்கும். இந்த டேப் டு கனெக்ட் கொடுத்துங்க. அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டிங்கன்னா சில சர்வர் இது சர்ச் பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். ENGA சர்வர் லிஸ்ட் வந்திருக்கும். இல்லை உங்களுக்கு பெஸ்ட்டான சர்வர் எது வேணுமோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்க. நான் ஆக்டிவேட் பண்ணிட்டு மறுபடியும் நான் அந்த டெஸ்டருக்குள்ளே போகிறேன். அந்த டெஸ்டருக்குள்ளே போயிட்டு பழசும் புதுசும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். மறுபடியும் இந்த டெஸ்டர் பார்த்தீங்க, அதோட ஓல்டு போட்டிருக்காங்க. இப்போ நான் மறுபடியும் கோ கொடுத்து டெஸ்ட் பண்ண பார்க்குறேன். இப்போ டவுன்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தெரியும், பழசை விட இப்போ 20, 22, 24க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியுது 29 பாயிண்ட் தாண்டிடுச்சு. ஓகே, டவுன்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தெரியும் 28.6 அது வரைக்கும் Mbps வந்துருக்குது. ஓல்டை கம்பேர் பண்ணும்போது இது 10 மடங்கு அதிகமாக இருக்குது. ஓகே, அப்லோட் Mbps எவ்வளோன்னு பார்க்கலாம். அப்லோட் Mbps என்னன்னு பார்த்தீங்கன்னா 9.91. நீங்கள் பழசும் புதுசும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியுது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். இது நெட்வொர்க் மட்டும் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது, ஒய்ஃபைக்கு யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்க. ஓகே, இது எப்படி ஒய்ஃபைக்கு ஒர்க் ஆகுதுன்றது பார்க்கலாம். ஒய்ஃபை அதே டெஸ்ட்டை வச்சு இதோட ஒரிஜினல் ஸ்பீடுன்றது காமிக்கிற பாருங்க. கனெக்ட் பண்ணிட்டேன். ஸ்பீட் டெஸ்ட்டில் ஒய்ஃபை எவ்வளோ Mbps காட்டுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைல தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் Mbps இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. 16, 17, 16. ஓகே, டவுன்லோடிங் Mbps பார்த்தீங்கன்னா 16.6 Mbps கொடுத்துருக்கு இந்த டெஸ்ட். இப்போ அப்லோட் Mbps எவ்வளோன்றதை பார்க்கலாம். 5.36 கொடுத்துருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 16.6 டவுன்லோட் Mbpsம் அப்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 5.36 கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆப் அதே ப்ரொசீஜர் எப்படி நீங்கள் நெட்வொர்க் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஒய்ஃபைக்கு பண்ணலாம். ஒய்ஃபைக்கு அதே மாதிரி போய் ஆக்டிவேட் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே, அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு கனெக்ட் கொடுத்துட்டு வரும். அதில் பெஸ்ட்டான சர்வர் எது வேணுமோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. ஓகே, நான் கூகுள் கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். அந்த ஒரு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லைன்றதை பார்க்கலாம். மறுபடியும் கொடுக்குறேன் பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 19, 20, 25 மேலே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. பாருங்கள், மேலே பார்த்தாலே தெரியும் நான் ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒய்ஃபை ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுவும் 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆனதை நீங்கள் பார்க்கலாம். 21 Mbps 33 Mbps வரைக்கும் வந்திருக்கு. டவுன்லோட் Mbps பார்த்தாலே தெரியுது 32.2 Mbps வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்லோட் Mbps எவ்வளோன்றதை பார்க்கலாம் பாருங்கள். பார்த்தாலே தெரியுது அப்லோட் Mbps 16.14, டவுன்லோட் Mbps 32.2வும் அப்லோட் ஸ்பீட் 16.14 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது தெரியுது. நீங்கள் பழசோட கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியுது எவ்வளோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே, நார்மலாகவே என் ஃபோன் ஸ்பீடு தான் நினச்சிங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ண தேவையில்லை. யாருக்கு 2 Mbps கீழே ரொம்ப லோன் நெட் இருக்குதோ அவங்க மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெட்வொர்க் இல்லாத இடத்துல கூட உங்கள் நெட்வொர்க் இது கேட்ச் பண்ணி கொடுக்கும். அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணலாம், எந்தவித ஆப்பும் தேவை கிடையாது. ஆனால் அது கொஞ்சம் பெரிய லாங் ப்ராசஸாக இருக்கும். ஓகே, அது எப்படின்றது பார்க்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே செட்டிங்ஸில் உங்கள் நெட்வொர்க்குள்ளே போய்ங்க. நெட்வொர்க்குள்ளே போயிட்டீங்கன்னா யூஸிங் ஒய்ஃபை ஆர் செல்லுலர் நெட்வொர்க் இருக்கும். அதுக்குள்ளே போய்ங்க. அதுக்குள்ளே போயிட்டு இண்டிவிஜுவலாக எல்லா ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஆப்போட நெட்வொர்க்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா அது அந்த ஆப்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகாமல் போகும். அது யூஸ் ஆகாமல் போகாத போது நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும் பர்டிகுலராக அதுக்கு மட்டும் நெட்டு ஸ்பீடாக போகும்.
இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இது மூலமாக நீங்கள் சில டேட்டாஸ் வருதும் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்னன்றது பார்க்கலாம் பாருங்கள். அந்த லாங் ப்ராசஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு ரீசனுக்காக நான் அதுக்காக இன்னொரு ஆப் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த ஆப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, போய் டவுன்லோட் பண்ணிங்க. இது மூலமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற எல்லா டேட்டாஸும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பர்டிகுலராக எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க் ஸ்பீடும் கொடுக்கும். அது எப்படின்றது பார்க்கலாம். அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். யூசேஜ் கண்ட்ரோல் இருக்கும். யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன யூஸ் பண்ணீங்க, எவ்வளோ டேட்டா செலவாகுது எல்லாமே இதில் வந்து பர்டிகுலராக கொடுத்துருப்பாங்க. தெளிவாகவும் கொடுத்துருப்பாங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை கண்ட்ரோல்குள்ளே போங்க. இதில் தான் மெயின் நமக்கு இருக்க வேண்டியதே இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எதுவுமே தேவை கிடையாது. எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. மெயினான இதை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணணும் அவசியம் கிடையாது, வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா டோட்டல் ஆப்பும் ஆஃப் ஆகிருக்கு. இதில் வந்து சில நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறேன் அந்த மாதிரி நிலவில் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து பக்காவாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நான் பர்டிகுலராக வந்து வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே போனால் அதுக்கு மட்டும் உங்கள் நெட்வொர்க் வந்து ஸ்பீடாக இருக்கும், மற்றதெல்லாம் க்ளோஸாக இருக்கும். பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா நெட்வொர்க்கும் க்ளோஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இது வந்து பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது மட்டும் கேட்கும். இல்லை பார்த்தாலே தெரியும், இன்ஸ்டாகிராம் டேட்டா ஆக்சஸ் டு கரண்ட்லி ஆஃப், டு யூ வாண்ட் டு டேர்ன் ஆன் கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகிக்கும். ஸோ நீங்கள் இது இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற பேக்ரவுண்டில் தேவையில்லாத நெட்டில் போயிட்டு இருக்க நிலமையில வந்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கும். உங்களோட டேட்டாவை சேவ் பண்ணி இதுக்கு மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா ஸ்பீடாக கொடுக்கும். ஓகே, இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்னொரு ஆப் கொண்டு வந்திருக்கு. அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் டவுன்லோட் பண்ணீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைமில் எந்த நெட்டு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல்லே அது ஸ்கேன் பண்ணி காட்டினாலும் இல்லை வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு டேட்டா பேஸ் மாதிரி கொடுக்கும். பாருங்கள், நான் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணேன். பார்த்தீங்கன்னா டுடே 37 MB யூஸ் ஆகிருக்கு மொபைலில். ஒய்ஃபைல 6, டோட்டலாக 42ன்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து தேவையில்லாத நெட்வொர்க் வந்து பின்னாடி யூஸ் ஆகிறத வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த ஆப் மூலமாக. ஓகே, நான் போட்டிருக்க ஆப்பும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் இந்த ஆப்பில் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெட்வொர்க் லோவாக ஏரியாவில் இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.